மற்றொரு அண்மை செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 10 அடி உயரத்திற்கு மேல் ஆக்ரோஷமாக கடல் ஆர்ப்பரித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அங்கு மக்கள் அச்சமின்றி வருகை தந்துள்ள அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜ்கமல் வழங்க கேட்கலாம். ராஜ்கமல், திட்வா புயல் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் அச்சம் இன்றி அங்கு பொதுமக்கள் கூடியிருக்கும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் தரப்பில் ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சராசரியாக 117 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தரங்கம்பாடி தாலுகாவிற்குட்பட்ட செம்மனார் கோவிலில் மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக 173 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டைக்கு எதிரே உள்ள மணல் வளாகத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. தரங்கம்பாடி கடற்கரை அலையின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. அலைகள் 10 அடிக்கு மேல் எழும்பி கரைகளை நோக்கி சீறி பாய்ந்து வருகிறது. இதனால் ஒரு வாரத்திற்கு மேலாக இப்பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் அலைகள் கடுமையான சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் இன்று காலை முதல் ஒரு சில பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் கடற்கரைக்கு வந்து ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். மேலும் இப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே காவல்துறை இங்கு எந்த ஒரு பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்கமல்.